மோசே பாருங்களேன், மோசே ஆண்டவர் கையில பயன்படுத்தப்பட்ட ஒரு முத்திரை மோதிரம். ஆண்டவர் மோசே முத்திரை மோதிரமா பயன்படுத்தும் போது எப்படி பயன்படுத்தினார்னா, எல்லா ஃபீல்டுலையும் அவருக்கு ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்திருந்தார். அந்த ஸ்பெஷல் தான். அந்த வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல இந்த ஃபீல்டு அந்த ஃபீல்டு இப்படின்ற ஒரு லிமிட்டேஷன் இல்லாம தேவன் நமக்கு அதிகாரம் கொடுக்கும்போது எல்லா ஃபீல்டுலுமே பயன்படும்படி தாக்கத்தை உண்டாக்கும்படியான அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறவரா இருக்கிறார். அதனால்தான் எகிப்துல நீர்நிலைகள், மனுஷர்கள், மிருக ஜீவன்கள், எல்லா மந்திரவாதங்கள் எல்லாவற்றின் மேலும் மோசேக்கு அதிகாரம் இருந்துச்சு. ஏன்னா மோசே தேவன் தெரிந்து கொண்ட முத்திரை மோதிரம். உங்களை கூட ஆண்டவர் அப்படிதான் பயன்படுத்துவார். அப்படிதான் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் மோசேவை அழைக்கும் போது மோசே சொல்றாரு, எனக்கு தெரிஞ்ச ஒரே ஃபீல்டு ஆடு மேய்க்கிற ஃபீல்டு. இந்த ஃபீல்டை தவிர எனக்கு வேற ஃபீல்டு எதுவும் வராத ஆண்டவரே அப்படின்ற மனநிலையோட மோசே இதெல்லாம் எனக்கு செட் ஆகாதுன்ற மாதிரி ஆண்டவர்கிட்ட பேசுறாரு. பேசும் பொழுது ஆண்டவர் அவரை அப்புறம் கன்வின்ஸ் பண்ணி அவரை அனுப்பி அந்த அந்த தெரிந்தெடுக்கப்பட்ட காரியத்துக்குள்ள கொண்டு வரும் பொழுது அவருக்கு இந்த ஃபீல்டு தான் எனக்கு வரும், வேற எதுவுமே செட் ஆகாது, எந்த ஃபீல்டுமே எனக்கு தெரியாதுன்ற மனநிலையில இருந்த மோசேவை எல்லா ஃபீல்டுலையும் தாக்கத்தை உண்டாக்குகிற ஒரு மனுஷனாய் தேவன் எடுத்து பயன்படுத்தினார். இன்றைக்கு கூட நமக்கு இந்த மாதிரி